உங்களுக்கு வந்து சட்டத்தை பத்தி என்ன தெரியும், தெரியாத விஷயங்களும் இருக்கு. அதெல்லாம் பத்தி உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்றீங்களோ அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா தெரிய வயசுல நீங்க இல்ல. சோ நீங்க ஒரு விஷயம் பண்ணும்போது அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றத சொல்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். சோ அதோட நம்ம அவேர்னஸ் தான் நம்ம கொடுக்குறோம். நீங்க இதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ற விஷயம் நல்லதா கெட்டதான்றத தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு அதை வந்து செய்யணும் அப்படின்றது தான் வந்திருக்கோம். சோ நான் அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றேன்னா இது பேசிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் சொல்றதுதான் கேட்டீங்க அப்படின்னு நம்பி நான் சொல்றேன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா குப்பையை குப்பை தொட்டியில போடணும். இது வந்து நான் மோஸ்ட்லி எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன். எல்லா இடத்துல போனாலும் தான் சொல்லுவேன். இங்க நிறைய பேருக்கு அது தெரியும் இல்லையா? குப்பையை குப்பை தொட்டில போடணும். நிறைய இடங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க எனது குப்பை எனது உரிமை போட்டிருப்பாங்க. சோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா உங்க உரிமைன்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த இடத்துல கடமைன்னு ஒண்ணு இருக்கும். அப்போ உங்களோட உரிமை வந்து என்ன பண்ண முடியுங்க கடமையா மாற்றணும். கடமையா மாற்றணும்னா இந்த குப்பை தொட்டியில போடுறதுதான் உங்களுடைய கடமை. சோ அது சின்ன குப்பையா இருக்கலாம், பெரிய குப்பையெல்லாம் வந்து நான் குப்பை தொட்டியில போடுவேன் அப்படின்லாம் கிடையாது. சின்ன குப்பையை கூட நீங்க என்ன பண்ணலாம்னா குப்பை தொட்டில தான் போடணும். இப்ப நிறைய பேர் பஸ்ல வருவீங்க, நிறைய பேர் சைக்கிள்ல வருவீங்க, நிறைய பேர் அவங்க பேரண்ட்ஸ் கூட வருவீங்க, சில பேர் நடந்து வருவீங்க. ஆனா எல்லாருமே மெயினா வந்து உங்க வயசுல எல்லாரும் சாக்லேட் அதிகமா சாப்பிடுவாங்க இல்லையா? சாக்லேட் பிஸ்கெட் இந்த கவர்லாம் நம்ம சாப்பிட என்ன பண்ணுவோம் ரோட்ல போட்டுருவோம். பஸ்ல வரணும் ஜன்னல் வழியா தூக்கி வெளியில போட்டுருவோம். பைக்ல வரணும் அப்படி காலோட காத்தா பறந்து போட்டு விட்டுருவோம். அப்படி போடுறது வந்து என்ன ஆகும்னா மண்ணில் அப்படி மக்கிடும். மோஸ்ட்லி பிளாஸ்டிக். நீங்க மக்கும் குப்பை எது மக்காத குப்பை எதுன்றது உங்களுக்கு தெரியல. நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த இவ்வளவு ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எது மக்கும் குப்பை எது மக்காத குப்பைன்னு தெரியும். சோ அதை வந்து தெரிஞ்சு நம்ம அந்த வகையில என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்போஸ் பண்ணணும். சோ செகண்ட் ஒன் வந்து என்னன்னா வெளியே எச்சில் துப்புறது. நம்ம ரோட்ல நிறைய பேரை பாக்குறோம் இல்லையா? அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அசால்ட்டா என்ன பண்ணிடுவாங்க இருமல் வந்துச்சு அப்படின்னா ரோட்ல துப்பிடுவாங்க. சோ நீங்க அந்த மாதிரி யாரையா பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து என்ன பண்ணக்கூடாது துப்பக்கூடாது, பொது இடத்துல துப்பக்கூடாது அப்படின்றது வந்து அவங்க சொல்லணும். குப்பையை குப்பத்துல போடுங்கன்றது உங்களுடைய கடமை மட்டும் இல்லை. யாராச்சும் ரோட்ல போட்டிருந்தாலுமே நீங்க அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லணும் இது உங்களுடைய கடமை, அடிப்படை கடமை. அதனால நீங்க என்ன பண்ணணும் குப்பை தொட்டியில போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லணும். சரிங்களா? சோ தேர்ட் விஷயம் என்னன்னா இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். செல்போன் எல்லாருக்கிட்டையுமே எல்லா வீட்லயுமே ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கும். இப்பவுமே எல்லாருமே வச்சிருப்பீங்க, இந்த வயசுலயே வச்சிருப்பீங்க. சோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்றதை கம்மி பண்ணிக்கணும். நீங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. ஏன்னா அது வந்து நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு. ஆனா நீங்க யூஸ் பண்ணுங்க. பண்ணும்போது அது வந்து இந்த நேரம் தான் 1 மணி நேரம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இல்லையா ஸ்கூல் விட்டு வந்து எனக்கு படிப்பு நான் வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படிக்கிறேன்னா அந்த டைம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுலயும் படிப்பு சம்பந்தமா மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து ஒரு ஓத் எடுத்துருக்கணும். ஒரு உறுதிமொழி எடுத்து நீங்க அதை யூஸ் பண்ணணும். அதை தாண்டி வேற எந்த விஷயமும் ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ் இல்ல கேர்ள்ஸ்மே நிறைய ஃபோன் யூஸ் பண்றாங்க. பப்ஜி ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் நிறைய லூடோ இது எல்லாமே யூஸ் பண்றீங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்றதை என்ன பண்ணிக்கணும்னா கம்மி பண்ணிக்கணும். கேம்ஸ் விளாடக்கூடாது, தேவையில்லாத ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கும், எல்லாருமே யூடியூப் வச்சிருப்பீங்க, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதா இருக்கு. நீங்க வந்து எக்ஸசைஸ் இந்த ஒரு பழமொழி ஒன்று இல்லை, நம்ம வந்து எந்த விஷயம் வந்து நல்லதுன்னு நினைச்சு நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஆனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண என்ன ஆயிடும் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு நஞ்சா மாறிடும். அதனால ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னா அதை எப்படி நல்ல விதமா யூஸ் பண்ணலாம், நல்ல விதமா நீங்க எவ்வளவு நேரமும் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து தவறான முறையில தப்பான இல்லை. ரீல்ஸ் பாக்குறது, போன் அந்த கேம் விளையாடுறது இது எல்லாமே தவறான விஷயங்கள் தான். உண்மையிலே தவறான விஷயங்கள் தான். நீங்க இல்லைனாலும் அதை பண்ண முடியல பண்ணாம இருக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி உங்களுடைய டைமை வந்து எதுல சேவ் பண்ணலாம்னா படிக்கிற விஷயத்துல சேவ் பண்ணலாம். ஸோ அடுத்த நல்ல விஷயம் நான் அதை பத்தி தான் சொல்லுவேன். நீங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க, நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். சில பேருக்கு கனவு இருக்காது. நான் வந்து இப்பெல்லாம் இல்லை 12th முடிச்சுட்டு ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போவேன் இல்லையா, நான் சும்மா வீட்டில் இருப்பேன், அம்மா அப்பா பார்க்க பையன் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன், நான் அம்மா அப்பா பார்க்கக்கூடிய கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாருமே லைஃப்ல ஒரு கோல் இருக்கும், ஒரு ஏம் இருக்கும். நான் இதுவா ஆக போறேன், நான் இதுவா ஆகணும். எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அடிப்படையில இருக்கு. கண்டிப்பா கல்வி கத்துக்கணும். கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணணும்ன்றது நமக்கு ஒரு ரூல். ஸோ கண்டிப்பா கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? நம்ம யூஸ் பண்றதை நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுக்குறத நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம நல்லா படிச்சு அதுக்கப்புறமா ஹையர் ஸ்டடீஸ் படிச்சு நம்மளுக்கு ஒரு ஏம் ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி என்ன பண்ணணும்னா நல்ல வேலையில உட்காந்து உங்களோட ஏம் ஒன்று
இருக்குல்ல, போலீஸ் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இப்படின்னு ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும், ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கும். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா நிறைவேற்றுறது வந்து எஜுகேஷன் தான். ஸோ படிக்கும்போது என்ன பண்ணணும்னா நல்லா ஏன் வச்சு படிக்கணும், கான்சன்ட்ரேட்டா படிக்கணும், மனப்பாடம் பண்ணி மக்கள் பண்ணி எழுதக்கூடாது. ஒரு விஷயம் இருக்குன்னா அதை புரிஞ்சு இதுதான் பொருள் அப்படின்றத தெரிஞ்சு அதை அட்டெண்ட் பண்ணணும், எக்ஸாமினேஷன் வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து பைக்கு. ஸோ பைக்கு, காரு எல்லாமே யூஸ் பண்ணுவோம், எல்லாமே ஓடுவோம். பட் அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா? இல்ல. எல்லாருமே பைக்கும் தெரியும், பசங்களுக்கும் தெரியும், பொண்ணுங்களுக்கு ஒரு சில பேருக்கும் தெரியும். ஆனா எல்லாருக்கும் லைசன்ஸ் இருக்கா? இல்ல. ஏன்னா அவங்க வெயில வந்து லைசன்ஸ் வந்து வேலிடேட் கிடையாது. நீங்க வந்து இந்த வயசுல வண்டி ஓட்டக்கூடாது. என்னதான் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் சம் ரூல்ஸ், சம் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஒரு சில இடங்கள்ல உங்களால ஒரு சில சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதனாலதான் உங்களுடைய ஏஜ்ல லைசன்ஸ் வந்து கிடையாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. உங்களால நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது, அந்த இடத்துல ஃபாலோவே பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா நீங்க வந்து இப்போ லைசன்ஸ் இல்லாம நீங்க ஒரு பைக்கோ ஒரு காரோ ஓட்டுறீங்க, அதனால சம் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுக்கு லைபிள் நீங்க கிடையாது, உங்களுடைய பேரண்ட்ஸ் தான். உங்களுடைய பேரண்ட்ஸோட அஜாக்கிரதையினால தான் நீங்க அந்த வண்டி எடுத்துட்டு வரீங்க. ஸோ வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வண்டி ஓட்டுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க, அவங்களோட கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் ஸ்கில்ஸை நல்லா யூஸ் பண்ணி நல்லா படிச்சு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வாங்க. முக்கியமா எய்மோட படிங்க, அப்பதான் உங்களுக்கு அது படிக்கிற ஆர்வம் வரும். எய்ம் இல்லாமல் படிச்சுன்னா கடமை படிச்ச மாதிரி தான் இருக்கும். கடமை ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் வந்து முழுமையாகாது. அதனால ஒரு எய்ம் வச்சு அந்த எய்மை நான் பிடிக்கணும் அப்படின்ற கோலோட நீங்க ஓடுங்க. சில பேர் இந்த படிப்பு மட்டும் இல்லை, அத்லெட்ஸ், சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் நிறைய என்ன பண்ணலாம்னா அது மூலியமாகவும் போகலாம். நீங்க வந்து இந்த நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கலை திருவிழாக்கெல்லாம் போறீங்க, நிறைய விஷயங்கள் பண்றீங்க, அதெல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான், தப்பே இல்லை. அதே மாதிரிதான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல நல்லா முன்னேறலாம், அந்த ஒரு வழி இருக்கு. படிப்புலையும் நல்லா போகலாம். ஸோ உங்களோட ஏம் என்னவோ அதை நோக்கி போங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.